நாடாளுமன்றத்தில் பாஜக காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பாஜக எம்பி பிரதாப் சந்திரன் காயம். ராகுல் காந்தி தள்ளிவிட்ட எம்பி தன் மீது விழுந்ததால் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக பிரதாப் சந்திரன் குற்றச்சாட்டு. और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं। कहाँ चोट लगी सर आपको? कहाँ चोट लगी? एक बार दिखा दीजिए। ये तो बहुत खून बह रहा है। You want to see blood, no? See, they want to see. Sir. நாடாளுமன்றத்துக்குள் என்னை செல்ல விடாமல் பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். பாஜக எம்பிக்கள் தடுத்தபோது எதிர்பாராத விதமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம். ராகுல் காந்தியும் காங்கிரசும் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் 2 எம்பிக்கள் காயமடைந்த விவகாரம் தொடர்பாக போலீசில் பாஜக புகார். பாஜக எம்பிக்கள் அனுராக் சிங் தாக்கூர், பாசுரி ஸ்வராஜ் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் புகார். ராகுல் காந்தி மீது பாஜக பெண் உறுப்பினர் சோனியாக் புகார். ராகுல் காந்தி தன்னை அச்சுறுத்துவதாக மாநிலங்களவை தலைவருக்கு கோனியாக் கடிதம். காயமடைந்த பாஜக எம்பியை நலம் விசாரிக்க சென்ற ராகுல் காந்தி பாஜக எம்பிக்கள் கோபமாக கேள்வி எழுப்பியதால் திரும்பி சென்றார். அம்பேத்கர் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் முதலில் பிரச்சனையை தொடங்கியது பாஜக எம்பிக்களே. பாஜக எம்பி பிரதாப் சந்திரன் காயமடைந்தது குறித்து ராகுல் காந்தி விளக்கம். அதானி விவகாரத்தை திசை திருப்ப பாஜக நாடகமாடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் பாதியை பிரதமர் மோடி அதானிக்கு விற்றுவிட்டதாகவும் விமர்சனம். அம்பேத்கர் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். மும்பையில் காங்கிரஸ் அலுவலகத்தை பாஜகவினர் சூறையாடியதால் பரபரப்பு. பாஜகவினரை தடியடி நடத்தி போலீசார் விரட்டியதால் தள்ளுமுள்ளு. மாநிலங்களவை தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. ஜெக்தீப் தன்கருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வழங்கிய நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. அம்பேத்கர் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக திமுகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். அம்பேத்கர் உருவம் பொறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தியும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தும் ஆர்ப்பாட்டம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கடும் எதிர்ப்பு. மாநிலம் முழுவதும் ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது. Amin.
அம்பேத்கர் குறித்து பேசிய அமித்ஷாவை வலிக்காமல் வலியுறுத்த இபிஎஸ்க்கு மனமில்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இபிஎஸ் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிக்கு மருந்து பெட்டகம் 2 கோடியாவது மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 கைது. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசே அகற்ற வேண்டும். 3 நாட்கள் கெடு விதித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கொடநாடு கொள்ளை வழக்கில் இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை நீக்க தயார். மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் மேத்யூ சாமுவேல் பதில் மனு தாக்கல். விசாரணை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளே அவசர கால விடுப்பு வழங்கும் வகையில் வழிகாட்டு விதிகளை வகுக்க வேண்டும். விசாரணை கைதி தாக்கல் செய்த மனுவில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயார் என தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல். தமிழ்நாடு முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தியாகராய நகரில் வங்கி மேலாளரை வெட்டிய முன்னாள் ஊழியரால் பரபரப்பு. முன்விரோதம் காரணமாக வங்கிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். மதுரையில் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக ரூபாய் 3.5 லட்சம் லஞ்சம் பெற்றதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 பேர் கைது. ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் 2 கண்காணிப்பாளர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. விழுப்புரம் திண்டிவனத்தில் திமுக கவுன்சிலரின் கணவர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் இடையே மோதல். பாலம் சீரமைப்பு தொடர்பான செலவு தொகை குறித்து வாக்குவாதம். பூவிருந்தவள்ளியில் கடை குடோன்களில் நடைபெற்ற சோதனையில் 2 டன் குட்கா பறிமுதல். தனிப்படை போலீசாரின் அதிரடி சோதனையில் சிக்கியது. திருவண்ணாமலையில் பட்டப்பகலில் இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. பண பிரச்சனையில் ஓட ஓட விரட்டி வெட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் அடுத்தடுத்து 3 கோயில்களில் உண்டியல் பணம் கொள்ளை. கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே ரவுடி காளிதாஸ் கொலை செய்யப்பட்ட சம்பவம். காளிதாஸ் தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஏஓவை அறையில் வைத்து பூட்டிய விவகாரம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக உதவியாளர் தற்கொலை முயற்சி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் கஞ்சா செடி வளர்த்த 2 கைது. பெருமாநத்தம் கிராம மலை உச்சியில் இருந்த 21,500 கஞ்சா செடிகள் அழிப்பு. நாமக்கல் குமாரபாளையம் தினசரி மார்க்கெட்டில் 2 தரப்பினரிடையே அடிதடி மோதல். மார்க்கெட்டில் பொங்கல் விழா வைப்பது தொடர்பான பிரச்சனையில் ஒருவர் படுகாயம். கரூர் அருகே அரசு பள்ளிக்குள் புகுந்து மாணவனை கடித்த வெறிநாய். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது சிறுமியையும் கடித்ததால் பரபரப்பு. வேலூர் துருகம் வனப்பகுதியில் சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம். ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர். ராமேஸ்வரம் ஹூப்ளி முதல் ரயில் சேவைக்கான அட்டவணையை வெளியிட்ட தெற்கு ரயில்வே. 2025 ஜனவரி முதல் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் அடுத்த 48 மணி நேரத்தில் மழை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசு பள்ளிகளில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டிய போலீசார். இலங்கை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 102 பேருடன் கரை ஒதுங்கிய மியான்மர் நாட்டு படகு. சிலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கடற்படை படகு மூலம் மீட்டு அழைத்து செல்லும் பணி தீவிரம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பொதுவான நாட்டில் நடைபெறும் என ஐசிசி அறிவிப்பு. 2 நாடுகளுக்கு இடையேயான போட்டி பாகிஸ்தானிலோ இந்தியாவிலோ நடைபெறாது எனவும் திட்டவட்டம். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்தது கவலை அளிக்கவில்லை. தனிப்பட்ட விதத்தில் மன நிம்மதி தந்ததாக சென்னை திரும்பிய ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டி. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள விடுதலை 2 படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.